إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெள்ளை ஆடை அணிவது வலியுறுத்தப்பட்ட சுன்னா ஆகும். ஆதாரம் நசாஇ 5227 என எழுதப்பட்ட ஒரு தமிழ் பதிவு சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. இதனுடன் சேர்த்து 2 குறிப்புகளும் அங்கே காணப்படுகின்றன. இந்த பதிவை முன்வைத்து இந்த ஹதீஸ் சஹீஹானதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சுனன் நசாயி உட்பட பல்வேறு நூல்களிலே இங்கு எழுதப்பட்ட விடயத்தை உண்மைப்படுத்துகின்ற ஹதீஸ் காணப்படுகின்றது. ஆனால் இங்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் ஹதீஸ் கிடையாது. அதற்கு ஒரு தலைப்பிடப்பட்டுள்ளது, பாபுல் அம்ரி பிலுபுசில் பீத் மினஸ் சியாப். ஆடைகளிலே வெண்மை ஆடைகளை அணிவதற்கான கட்டளை பற்றிய ஹதீஸ் என ஒரு தலைப்பிடப்பட்டுள்ளது. எனவே முதலிலே இங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள் ஹதீஸ் கிடையாது. ஹதீஸிலே என்ன இருக்கின்றது என்றால், இல்பசு மின் சியாபிக்குமுல் பயாப், உங்களது ஆடைகளிலே வெள்ளை நிற ஆடைகளை அணியுங்கள், ஃபைன்னஹா அத்ஹர் வ அத்யப், ஏனென்றால் அது சுத்தமானதும் சிறந்ததும் ஆகும். வ கஃபினு ஃபீஹா மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களில் அந்த வெண்மை ஆடைகளை கொண்டு அவர்களை கஃனிடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். எனவே இங்கு எழுதப்பட்ட கருத்து வெண்மை ஆடை என்பது ஆண்கள் பெண்களுக்கு அது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்ற கருத்து மிகச் சரியானது. ஹதீஸில் உள்ள வார்த்தைகளையும் கூறிவிட்டோம். இதன் கீழே 2 குறிப்புகள். அதிகமானவர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி வெள்ளை ஆடை அணிகிறார்கள், மெல்லிய ஆடைகளை அணிகிறார்கள் என்று ஒரு குறிப்பு எழுதப்பட்டுள்ளது. ஆம், நடைமுறையில் இது நடக்கின்ற உண்மை பற்றி எழுதப்பட்டுள்ளது. 2வது ஒரு குறிப்பு, இவ்வாறு அணிவது பாவமான செயலாகும், இவ்வாறு ஆடை அணிந்து தொழுதால் தொழுகை கூடாது என்று எழுதப்பட்டுள்ளது. உடலை மறைப்பதற்குத்தான் அல்லாஹ் ஆடை என்ற அலங்காரத்தை தந்திருக்கின்றான். ஆடையின் முதலாவது நோக்கம் உடலை அது மறைக்க வேண்டும். உடலை மறைக்காத ஆடை அணிந்த பிறகும் உடல் தெரிகின்றது என்றால் இது மிக தவறானதாகும். இது வெறுமனே பாவம் என நபி அவர்கள் கூறவில்லை. சஹீஹ் முஸ்லிமிலே ஆடை அலங்காரம் என்ற பாடத்திலே ஆடை அணிந்தும் அணியாத ஒரு பெண்கள் சாராரை நபி அவர்கள் கூறினார்கள். 2 கூட்டத்தார்கள், அவர்கள் நரகவாசிகள், சுவனத்திலே அவர்கள் நுழைய மாட்டார்கள், சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள், அதன் வாடை இவ்வளவு தூரத்திற்கு இருக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு நரகவாதிகள் யார் என்றால், சில பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக ஆடை அணியாதவர்களாக இருப்பார்கள். 2 கருத்துகள் இதிலே காணப்படுகின்றன. ஒன்று, மிக மோசமாக குறைந்த அளவிலே உடலின் பகுதிகளை வெளியே காண்பித்து மிகச் சிறிய ஆடைகளை அணிவார்கள். அல்லது மற்றொரு கருத்து, இங்கே சொல்லப்படுவது போன்று ஆடை அணிந்திருப்பார்கள், அதனூடாக உடலின் ஆடைகள், உடலின் தோள்கள், உடல் உறுப்புகளின் வெளிப்பகுதி தென்படக்கூடிய அளவிற்கு மெல்லிதாக அணிந்திருப்பார்கள். எனவே இவ்வாறு அணிபவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே வெள்ளை ஆடை மிகச்சிறந்த ஆடையாகும். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாகவே கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் உடலை மறைக்கக்கூடியதாக அந்த ஆடைகள் இருக்க வேண்டும். வெள்ளை அணிவதை விட முக்கியமானது உடலை மறைப்பதாகும். வெள்ளை ஆடையிலே பெரும்பாலும் உடல் தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அத்தகைய துணிகள் தான் இருக்கின்றன. எனவே ஆண்களும் பெண்களும்
வெள்ளை அணிகின்ற சிறப்பான காரியத்தை செய்யும் போது அது உடலை மறைக்கக்கூடிய கனத்த துணியில் இருப்பதைத்தான் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். பெண்கள் என்பவர்கள் அந்நிய ஆண்களின் பார்வையிலே படவே கூடாது. இஸ்லாமிய முறைப்படி முழுமையாக மூடுகின்ற கண்களை தவிர முழுமையாக மூடுகின்ற ஆடைகளை அந்நிய ஆண்கள் முன்னால் செல்லும் போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். எந்த ஆடையாக இருந்தாலும் உடலின் உட்பகுதி தெரிவது என்பது சுவனத்தின் வாடையை கூட தடை செய்யக்கூடிய ஒரு ஹராமான நரகவாதிகளின் செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெண்மையை உடுக்கும் அளவிற்கு மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற நாம் உடலை மறைக்க வேண்டிய விதத்திலே மறைப்பதென்பது அதனைவிட முக்கியமானது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும்.